கன்னியாஸ்திரி ஜாதகம். கல்யாணமே வேணாம்ப்பா எனக்கு. ஆண் தன்மையவே வெறுக்கக்கூடிய தருணங்களும் கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. ஒரு குறிப்பிட்ட கால வயதுல உங்களுக்கும் நாகதோஷங்கள் வந்துட்டு போக வாய்ப்பு. பேசி வச்சது கூட நடக்காது, என்கேஜ்மெண்ட் கூட நின்றும். இந்த மாதிரியான ஒரு ஜாதகம் நிறையவே இந்த கன்னிராசியில இருக்கு. கன்னிராசிக்கார பெண்கள் தான் பாவம். ஒரு தாரம் இரு தாரமாகும், இரு தாரம் இன்னொரு தாரமாகவும் ஏமாறுவீங்க. ரொம்ப குண்டாலாம் இருக்க மாட்டீங்க, ஒல்லியாக தான் இருப்பீங்க, அறிவா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க. அந்த அழகு துஷ்பிரயோகம் பண்ணப்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏமாற்றப்படுவீங்க. கன்னிராசிக்காரங்க பாவுங்க, பெண்கள் தான் பாவம். தன்னுடைய ஆசைகள் தேவைகள் தனக்கு வரக்கூடியவன் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் தான் உங்களை ஏமாற்றுவார். கண்டகச்சனி கேட்கும் போது கன்னிராசிக்காரங்கள ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு உடல்நல குறைவோ துர்மரணமோ திடீர் மரணமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. உங்க ஆரோக்கியத்துல கேர் பண்ணுங்க. கன்னிராசிக்கு அதிபதியும் விஷ்ணு பெருமான். இந்த 8வது மாதம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் சொல்லுவேன். படிச்சவங்களுக்கு புடிச்ச கிடைச்ச வேலை கிடைக்க போகுது. அந்த 19 இயர்ஸ் 21 இயர்ஸ்ல நல்ல வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைய போகுது. தோல்வியே சந்திச்சு முகம் மலர்ச்சி இல்லாம இருட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு யோசனையே பண்ணிக்கிட்டு புத்திய கடன் கொடுக்கக்கூடிய நேரமும் வந்துட்டு போயிருக்கும். துணிஞ்சு நில்லுங்க. இப்படி பண்ணீங்கன்னா இந்த 8வது மாதத்துக்கு மேல பொன்னான மாதங்களா அமையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சிவாய் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 1/8/2026 ஆகஸ்ட் மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய கோச்சார பலன் யாருக்கு பலன் கொடுக்க போகுது, யாருக்கு பலவீனமாக போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். கன்னிராசிக்கு அதிபதியும் விஷ்ணு பெருமான். மேன்மையான ஒரு ராசிங்க. படித்த ஜாதகம், பாசம் உடைய ஒரு ஜாதகம். நிறைய பேர் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். காவல்துறையிலையும் பிரகாசிப்பாங்க. டாக்டராக ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த 8வது மாதம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் சொல்லுவேன். ஏன்னா படித்தவங்களுக்கு பிடிச்ச கிடைச்ச வேலை கிடைக்க போகுது. அந்த 19 இயர்ஸ் 21 இயர்ஸில் நல்ல வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைய போகுது. காலதாமதமாக திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு திருமண ஏற்பாடுகளும் இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதத்துக்கு அதிபதி சந்திரன். அதனால் உங்களுக்கு யோகங்கள் தாங்க இருக்க போகுது. ஒரு உயர்ந்த பதவியோ உயர்ந்த வேலையோ இல்லை தொழிற்கல்விகளோ கல்வி கூடங்களோ ஏதோ ஒன்று அமைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் கூட உங்களுக்கு இருக்குது. சிறு வயசில் வேணால் நீங்கள் ஏமாற்றங்கள் அடையலாம். ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அந்த ஏமாற்றம் அடைஞ்சதுக்கு பிரதிபலிப்பு தான் உங்கள் வாழ்க்கை சித்தர் ஜாதகமாக போயிடுது. பெண்கள் நிறைய பேர் ஏமாந்தனால சிஸ்டர் ஜாதகமாகிடுது. கன்னியாஸ்திரி ஜாதகம். கல்யாணமே வேணாம்ப்பா எனக்கு. என் அண்ணன் பிள்ளையோ தம்பி பிள்ளையோ தங்கச்சி பிள்ளையோ அக்கா பிள்ளையோ அவங்கள நான் வளர்த்துக்கிறேன் சம்பாரித்து. எனக்கு இன்டென்ஷன் இல்லை திருமணம் பண்ண. ஆண் தன்மையவே வெறுக்கக்கூடிய தருணங்களும் கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. ஒரு குறிப்பிட்ட கால வயதில் உங்களுக்கும் நாகதோஷங்கள் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. பேசி வச்சது கூட நடக்காது, என்கேஜ்மெண்ட் கூட நின்றும். இந்த மாதிரியான ஒரு ஜாதகம் நிறையவே இந்த கன்னிராசியில் இருக்குது. இருந்திருந்தால் கூட உங்கள் முன்னோர் வழிபாட்டில் குறை வைக்காதீங்க. உங்கள் குலதெய்வ வழிபாட்டில் குறை வைக்காதீங்க. தாய் தகப்பனோட அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனீங்கன்னா உங்கள் இலக்கை நீங்கள் அடைஞ்சிடலாம். சந்தோஷமாக இருங்க. கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க. என்ன தொழிலில் செய்கிறோமோ அந்த தொழில் மேன்மை ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை வழிபாடுகளை பக்குவம் பண்ணிக்கிங்க. ஆன்மீக ஞானத்தை கொண்டு வந்துக்குங்க. இப்படிலாம் முறையாக பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி காண்றலாம். தோல்வியே சந்திச்சு முகம் மலர்ச்சி இல்லாமல்
இருட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு யோசனையே பண்ணிக்கிட்டு புத்தியை கடன் கொடுக்கக்கூடிய நேரமும் வந்துட்டு போயிருக்கும். துணிஞ்சு நில்லுங்க, தைரியமாக இருங்க, ஃபேஸ் பண்ணுங்க எதையுமே. இப்படி பண்ணீங்கன்னா இந்த 8வது மாதத்துக்கு மேலே பொன்னான மாதங்களாக அமையிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கன்னிராசிக்கார பெண்கள் தான் பாவம். ஒரு தாரம் இரு தாரமாகும், இரு தாரம் இன்னொரு தாரமாகவும் ஏமாறுவீங்க. உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ரொம்ப குண்டாலாம் இருக்க மாட்டீங்க, ஒல்லியாக தான் இருப்பீங்க, அறிவாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க. அந்த அழகு துஷ்பிரயோகம் பண்ணப்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏமாற்றப்படுவீங்க. ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு போகணுன்னா தயவு செய்து உங்கள் முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் கைவிடாமல் பிடிச்சிக்கணும். நல்ல நேரங்கள் கூடி வரும்போது நம்ம தான் அதை பொறையாக பக்குவங்கள் பண்ணிக்கணும். நிறைய சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு, சொல்ல நேரம் இல்லை. இருந்திருந்தால் கூட ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். கன்னிராசிக்காரங்க பாவுங்க, பெண்கள் தான் பாவம். தன்னுடைய ஆசைகள் தேவைகள் தனக்கு வரக்கூடியவன் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் தான் உங்களை ஏமாற்றுவார். உங்கள் வாழ்க்கையவே இல்லற வாழ்க்கையில் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனை. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, உண்ண பஞ்சம் கிடையாது, உறங்க பஞ்சம் கிடையாது, வண்டி வாகனங்களுக்கு பஞ்சம் வராது. ஒரே பிரச்சனை, இல்லற வாழ்க்கையில் இனிமை காண முடியாது. இது விதி. நீங்கள் தான் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு இருக்க வேண்டிய நாக தோஷம் போகிறதுக்கு ஒரு நாக பிரதிஷ்டை ஒன்று நீங்கள் சொந்தமாக பண்ணணும். இல்லை முறையாக பண்ணணுன்னாலும் பண்ணியும் தருவேன், சரிங்களா? அதனால் நாக தோஷம் உடைய ஜாதகம் இந்த கன்னிராசிக்காரங்க இருந்திருந்தால் கூட இப்போ நடக்கக்கூடிய நேரம் கண்டகச்சனியில் நடக்குது. கண்டகச்சனின்னு கேட்கும் போது கன்னிராசிக்காரங்கள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடல்நல குறைவோ துர்மரணமோ திடீர் மரணமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் கேர் பண்ணுங்க கன்னிராசிக்காரர்கள், உங்கள் ஆரோக்கியத்தில் கேர் பண்ணுங்க. கன்னிராசிக்கார ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.